Hello guys, welcome back to Abdul Gaming. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் எப்படி ட்ரீ ஹவுஸ் கட்டுறதுன்னு தான். நாங்கள் வந்து ஆல்ரெடி கட்டியே இருந்தோம், அதனால் இப்போ வந்து நான் உங்களுக்காக திருப்பி கட்ட போகிறேன். இப்போ மைன்கிராஃப்ட் வந்து எப்படி ப்ரோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு நிறையா பேர் கேட்குறீங்க. நீங்கள் வந்து காசு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நான் அது வந்து இன்னொரு வீடியோவாக நான் ஷார்ட்டாக போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க. கூடிய சீக்கிரத்துலேயே எல்லா வீடியோவும் இதில் வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனோன்னா இப்படி தான் வரும் கைஸ். இப்போ வந்து நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே இருக்கும். இதில் வந்து சர்வைவல் போட்டுக்கலாம், நம்ம இல்லைனா க்ரியேட்டிவ் எல்லா மாதிரியான இதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து லெட்ஸ் கோன்னு கட்டி அதை தொட்டுருந்தீங்க. இப்போ வந்து இது மாதிரி வந்து ஃப்ரீயாக உள்ள போயிட்டிங்களா? இப்போ பாருங்கள் வந்துருச்சு. நான் ஆல்ரெடியே எல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ் தெரியும். பார்த்தீங்களா? இதை விட்டுருங்க, நான் உங்களுக்கு வேறு இடத்துல செஞ்சு காட்டுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா தான் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே போய்கிட்டு ஆக்ஸ் பிளான்ட் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த பில்டிங்குள்ளே போனோம்னா ட்ரீயோட வுட்டு நம்மளுக்கு வேணும், அது இதிலே கிடச்சிரும். தூக்கி பாருங்கள், உங்களுக்கே கிடச்சிடும் சீக்கிரம், உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில். வந்தீங்கன்னா அந்த இடத்துல வுட் இருக்குது, இதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லேம்ப் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு தேவைன்ற மாதிரி ஏதாவது ஆயுதங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்றது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது மாதிரி ஒரு கிராஸ் எடுக்கணுங்க. இது வந்து கிடைக்கிறது இது மாதிரி ஒரு லைட் கலர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்னு சொல்லி பார்த்து வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 ஓட்டை போட்டிருக்கேன். நான் வந்து ஓட்டை போட்டு முடிச்சுட்டு உங்களை வந்து கூப்பிட்றேன். நைஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுத்து ஆக்ஸ் பிளான்ஸ் எடுத்து இதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இப்படி வந்து கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பனி வேணும்னா வச்சுக்கலாம். பனி பிரதேசன்றது வந்து எனக்கு மை ஃபேவரட், அதனால் நான் வந்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு அதனால் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் உங்களுக்காக வரும். அடுத்து இது வைக்கும்போது இந்த மாதிரி மேலே போயிட்டு ஒரு 4 வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த மூலையில் 1 2 3 4 வச்சுக்கலாம். 1 2 3 4 வச்சுக்கலாம். அடுத்து 1 2 3 4 இது மாதிரி வச்சோடனே இதை எடுத்து இந்த ஆக்ஸ் வுட்டில் எடுத்து இது மேலே பூரா அடிக்கணும். உங்களுக்கு டோர் தேவைன்ற இடத்துல மட்டும் விட்டுறணும். எனக்கு வந்து இந்த சைடு மட்டும் போதும், இந்த சைடு கேப் மட்டும் போதும். அதனால் நான் வந்து இப்படி அடிக்கிறேன். உங்களுக்காக வந்து நான் இந்த மாதிரி போடுறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னால் வீடியோலாம் கரெக்டாக போட முடியும் கைஸ். எனக்கு சப்போர்ட் இல்லைன்னா எனக்கும் வருத்தமாக இருக்கும். நீங்கள் எல்லா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி என்னையும் ஒருத்தனா உங்களை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் கேப் இருக்கா 1 2 போதும் கைஸ். இது மாதிரி ஒரு ஆள் போகிற அளவுக்கு கேப் இருந்தால் போதும் கைஸ். அடுத்து இப்படி மேலே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 1 2 3 வச்சுக்கோங்க. நான் எப்படி இப்படி வந்து 1 ஒரு இடத்துல மட்டும் ஏறுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் காட்டுறேன். அதுதான் இந்த இடத்துல வந்து ஏறுற மாதிரி. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஏறுற மாதிரி, அந்த இடம் வந்து ஏறுற மாதிரி இருக்கணும் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த இடத்த வந்து செஞ்சுவாங்க. அடுத்து வந்து இது மேலே வந்து ஒரு பிளாக் எடுக்கணும். அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆக்ஸ் ட்ரிக்ஸ் இது மாதிரி இருக்கும். இதை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இதை வந்து படிக்கட்டு மாதிரி அழகாக டிசைன் பண்ணணும்.
சாரி தப்பாக வைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் சைடு பார்த்த மாதிரி இருக்கும். இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோவே போடுறேன். நீங்கள் தான் உங்களால் முடிஞ்ச லைக்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறது தான். அடுத்தது இந்த கிளாஸ் வந்து பார்த்து கச்சிதமாக வைக்கிறதுன்றது மிகப்பெரிய கஷ்டம். ஒன்று வச்சிட்டிங்கன்னா இப்படி வைக்கிறதுக்குள்ளேயும் அடுத்தது மிஸ் ஆயிரும். அதனால் பார்த்து இங்கே பார்த்தீங்களா சொன்ன மாதிரி அந்த பிச்சா, அதனால தாங்க சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்து செய்யுங்க. இது மாதிரி ஃபுல்லாக சுற்றியும் கண்ணாடி கிளாஸ் வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து தேவையில்லாததெல்லாம் விட்டுருங்க. அடுத்து வந்து 1 minute வெயிட் பண்ணுங்க கைஸ். இது மாதிரி வச்சு முடிச்சிட்டோன்னு இந்த ஆக்ஸ் லீவ்ஸ் நான் இதுக்குள்ள இதை அப்படியே மேலே எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன் இந்த மாதிரி கலரில் வருதுன்னு கேட்டிங்கன்னா பனி பெய்யறனால தான் கைஸ். இது வந்து நீங்கள் பச்சையாக வச்சா கூட பனி பெய்யறதுக்கு இது வந்து மாறிக்கும். பனி பெய்ஞ்சுன்னா இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் கைஸ். இது மாதிரி ஃபுல்லாக இப்படி வச்சோடனே மேலே வந்து மேலே இருக்க கேப்பையும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி நல்லா கீழே சீக்கிரமாக பனி போயிடும். இது மாதிரி செஞ்சோடனே இப்படி ஒரு பாக்ஸில் கேப் விட்டு இப்படி அடிக்கிட்டு அது மேலே அப்படியே அழகாக நீங்கள் டிசைன் பண்ணும். அப்புறம் வந்து இப்படி டிசைன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம வந்து டோர்ஸ் இந்த இடத்துல வைக்கணும். அடுத்து இன்னும் சில பல வேலைகள் இருக்குது. 1 டோர் வச்சிடலாம். இப்படி தவறு மூடுற மாதிரி. அடுத்து வந்து இந்த ஆக்ஸ் போர்டு எடுத்து இந்த இடத்துல இருக்காச்சும் 1 2 3 1 2 3 இது மாதிரி சுற்றியும் வச்சிடணும். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 மாதிரி சுற்றிட்டு வச்சோடனே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இப்படி வச்சோடனே ஒரு லேம்ப் இருக்குல்ல இந்த இடத்துல எடுத்து அப்படி மாட்டி விட்றாங்க. சூப்பராக இருக்கும் கைஸ். நீங்கள் வேணால் ப்ளூ கலர் இருக்கும். ஆனால் ப்ளூ கலர் வந்து அந்தளவுக்கு பவர் இருக்காது கைஸ். வந்து தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கூட சூப்பராக அழகாக அப்படியே பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து உள்ளே போய் இனிமேட்டு லேம்ப் வைக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வச்சவனுக்கு எங்கே இருக்குன்னு தெரில கைஸ். உள்ளே போய்கிட்டு மூடிட்டு இந்த வாரத்தில் வந்து நம்ம கேப் விட்டோம்ல இதுலையா மேலே போய் இந்த இடத்துல ஒரு லேம்ப் வைக்கலான்னு பார்த்தா வைக்க முடியல கைஸ். தரையில் ஒரு லேம்ப் வச்சிரும். இதை வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பெட் வைக்கணும். பெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்ச கலர் தான். நம்ம எந்த கலர் வேணாலும் பெட் வச்சுக்கலாம். நான் வந்து சிங்கிள் பெட் தான் வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் பேர் வந்து இந்த செஸ்ட் பாக்ஸ் இருக்குது. வந்து நீங்கள் வந்து டபுளாகவும் வச்சுக்கலாம். நான் வந்து டபுளாக வச்சுக்கிறேன். வச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம். இது திறந்து நீங்கள் தேவைன்றதை இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டா போச்சு. இதுக்குள்ளே வந்து இது மாதிரி சேஃப்டியாக இருக்கும். முடிக்கும். இவ்வளோதான் கைஸ். அடுத்து கீழே இப்படி போனோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு லேம்ப் வச்சிடலாம். ஏன்னா இங்கே வெளியும் வெளிச்சம் இருக்கணுன்றதுக்காக இப்படி லேம்ப் வச்சு இப்போ வெளியே வந்தோம்னா நம்ம வந்து நம்மளோட ட்ரீ ஹவுஸ் ரெடி கைஸ்.
இதோட இந்த வீடியோ நீராக வந்துருச்சு கைஸ். இதுக்கு மேலும் நான் வந்து இந்த மைன்கிராஃப்ட் எப்படி ஏற்றுறது, எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது, இது மாதிரி நிறையா வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி வரும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து தான் கைஸ். இப்போதைக்கு உங்கள் இதுலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.